அதிமுக வெளியேற்றப்பட்ட கழிவுகளை எல்லாம் இன்னைக்கு அவங்கள நம்பி இன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்கள எம்எல்ஏக்கு நிற்க வைக்க போறாங்கன்னா அப்போ அவங்க திமுகவில் ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். காலில் விழுந்து கதறி மறுபடியும் திமுகவில் சேர்ந்திருக்காரு. இதை விட கேவலம் தூக்கு போட்டு சாகலாம். உயிரோட இருந்து என்ன சாதிக்க போறீங்க? பதவிக்காக உங்களுடைய கௌரவம் சுயமரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு எது வேணா ஒரு ஈனத்தனமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தேர்தலில் போட்டியிடுற அளவுக்கு அவங்களுக்கு அதிமுகவை எதிர்க்கின்ற தகுதியான வேட்பாளர் அல்லது போட்டியிடுறதுக்கே தைரியம் இல்லாத நிலையில அந்த கட்சி இருக்குன்னு தான் அர்த்தம். இல்ல துரோகி எடப்பாடி அப்படின்னு சொல்றது அப்படி என்ன வேற அங்க ஸ்டாலின் கிட்ட போன பிறகு எடப்பாடி அண்ணன் சொன்னா வந்த நாள்லயே அண்ணன் சொன்னீங்கன்னு போயா வெளியே அனுப்பிவிட மாட்டாங்களா? அதாவது துரோகின்னு எடப்பாடியார திட்டுறது தானே அவரை கூப்பிட்டு போறாங்க. பன்னீர்செல்வம் இன்னைக்கு பேட்டியில் என்ன சொல்றான்னு வச்சிங்களா? நான் தீய சக்தி திமுகவை எப்பவுமே சொன்னதில்லை என்று. அதிமுக தொண்டை ஒருத்தர் நம்புவானா? இந்த ஆளு இவ்வளவு நாள் 3 முறை மந்திரி மக்களை சந்திக்காமையே முதலமைச்சராக இருந்துட்டு இவ்வளவு கோடியா சம்பாதிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் திமுகவை தீய சக்தி சொன்னதே இல்லைன்றாரு. இதெல்லாம் ஒரு ஜென்மமா? 3 தடவை அவர் கெஞ்சினார்ல, என்னை எப்படியே சேர்த்துக்கோங்க அப்படின்னா. ஆமாங்க, அவர் கெஞ்சிறாரு. மன்னிக்க முடியாத அளவுக்கு ஒரு நீ காலில் விழலாம், கையில விழலாம். அவர் போய் அமித்ஷா காலில் விழுறாரு, ஸ்டாலின் காலில் விழுறாரு. அவர் விழாத கால் யாரு சொல்லுங்க? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம் நகரம் நேயர்களே, நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2001 13வது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட போகிறார். அந்த அளவுக்கு போய் இணைஞ்சிட்டாரு. என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் பாவம் இன்னைக்கு திமுக எப்படிப்பட்ட அதிமுக கடிச்சு போட்ட குப்பைகள்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதா அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க திமுகவினுடைய பலகீனம், திமுகவினுடைய ஏற்கனவே அவங்க திமுக பலமா இல்லை, கூட்டணி தான் பலம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டணியும் பலமா இல்லைன்ட்டு புது கட்சியெல்லாம் சேர்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் பத்தாதுன்ட்டு இப்போ அதிமுக வெளியேற்றப்பட்ட கழிவுகளை எல்லாம் இன்னைக்கு அவங்கள நம்பி இன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்கள எம்எல்ஏக்கு நிற்க வைக்க போறாங்கன்னா அப்போ அவங்க திமுகவில் ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். தகுதியான தலைவர்கள் இல்லை. அதிமுக கழிச்சு போட்டவங்க அவங்களுக்கு தலைவராக தெரியுறாங்க. அமைச்சர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல, அமைச்சர்கள் நிறைய பேர் இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடுற அளவுக்கு அவங்களுக்கு அதிமுகவை எதிர்க்கின்ற தகுதியான வேட்பாளர் அல்லது போட்டியிடுறதுக்கே தைரியம் இல்லாத நிலையில அந்த கட்சி இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இன்னும் கேட்டால் திமுக இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவையிலேயே அதிமுகவில் இருந்து கட்சி கட்டினவங்க தான் நிறைய பேர் மந்திரியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் அதிமுக கட்சி கட்டின பன்னீர்செல்வத்தை மந்திரி ஆக்குறாங்கன்னு வச்சுங்க, நிதி அமைச்சராக கூட ஆக்கட்டும், அவை முன்னவராக ஆக்கட்டும், இல்லை துணை முதலமைச்சர் கூட ஆக்கட்டும். அப்போது அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த துரைமுருகனுக்கு அந்த வாய்ப்பு போகுது. மட்டும் இல்லை, திமுகவில் வேற யாரும் தகுதியானவங்க இல்லைன்றது பொருளாகுது இல்லை. இப்போ நீங்கள் வைத்திலிங்கத்தை சேர்த்தாங்க. இப்போ வைத்திலிங்கம் ஒருத்தர் போட்டிடுவார், அவர் மறுபடியும் அமைச்சர், அந்த மாவட்ட அமைச்சர். அப்போ ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் என்ன ஆகாங்க? இப்போ மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்தார், அவர் மறுபடியும் வேட்பாளர்ன்ட்டு எல்லாருமே சொல்கிறீங்க. அப்போ அவர் வேட்பாளர் ஆகி மறுபடியும் அந்த மாவட்ட அமைச்சர் அவர் ஆகிறாருன்னா அப்போ திமுகவில் உடைச்சவெல்லாம் கேள்வி கேட்க மாட்டானா? இன்னைக்கு பழனி சுப்புரத்திலிருந்து எல்லாரும் போனவங்களெல்லாம் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திமுகவில் ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லை, அதான் நான் என்ன சொல்ல வரோம்னா, ரெட்டலையில், அதாவது ரெட்டலை சின்னத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்துல போய் நிக்க போற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன், நான் அந்த அளவுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்றார். அந்த அளவுக்கு ஒதுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சா? அவர் நீங்க ஒரு சுயமரியாதை உள்ள ஆளா இருந்தா அவர் போய் உதயசூரியன் நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு கட்சியில எதிர்ப்புணர்ச்சியோட திமுக எதிர்த்து, திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியை அரசியலிருந்து அகற்றுவதுதான் ராமச்சந்திரனுடைய லட்சியம் சொல்லி உருவாக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். இந்த கட்சியில இருந்துகிட்டு
பன்னீர்செல்வம் இன்னைக்கு பேட்டியில் என்ன சொன்னான்னு கவனிச்சிங்களா? நான் தீய சக்தின்னு திமுகவை எப்பவுமே சொன்னதில்லை என்று. அதிமுக தொண்டன் ஒருத்தர் நம்புவானா? அப்படி சொல்லாம இவர் நடிச்சுக்கிட்டு இருந்திருந்தாருன்னா இவர் அயோக்கியனா இல்லையா, துரோகியா இல்லையா? அதிமுகவில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து தலைமை பொறுப்பேற்ற புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருந்து எல்லாருமே சொன்னது திமுக ஒரு தீய சக்தி, அதை அரசியலிருந்து அகற்றுவதுதான் அதிமுகவுடைய லட்சியம் சொன்னாங்க. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடாகவும் கொள்கையாகவும் இன்னைக்கு கூட கூட்டணி சேர்றதுக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு சக்திகளை எல்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் கூட்டணி அமைப்போம் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா இந்த ஆளு இவ்வளவு நாள் 3 முறை மக்களை சந்திக்காமையே முதலமைச்சராக இருந்துட்டு இவ்வளவு கோடி கோடியா சம்பாரிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் திமுகவை தீய சக்தி சொன்னதே இல்லைன்றாரு. இதெல்லாம் ஒரு ஜென்மமா? நீங்க அரசியலுக்கு எது வேணா சொல்லலாம். நேற்று வரைக்கும் நடந்தது வேறுங்க. நேற்று எங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருந்தது, அதனால நான் அந்த கட்சியில இருந்ததுனால நான் அதை விமர்சனம் பண்ணேன். இன்னைக்கு அதை வச்சு நீங்க கேட்காதீங்கன்னு சொன்னா கூட சரி, ஏதோ இன்னைக்கு என்னுடைய நிலைப்பாடு நான் தவற உணர்ந்துட்டேன், அதனால நான் மாத்திக்கிட்டேன்னு சொன்னா அது ஒரு பெருந்தன்மையான அரசியலா பார்க்கலாம். ஆனா திமுகவை நான் தீய சக்தின்னு எப்பவுமே சொல்லன்னு ஒருத்தன் சொல்றான்னா, இத்தனைக்கும் இந்த கட்சி அதிமுகவில் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக்கிறான். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மட்டரகமான அயோக்கியத்தனமான மோசமான கடைந்தெடுத்த திருட்டுத்தனத்தை இருந்தால் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா சட்டசபையிலே சொன்னார்ல, எங்க அப்பா கருணாநிதியின் பக்தர். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தான் பக்தர்னு சொல்லுவாங்க, கருணாநிதிக்கு யாரும் பக்தர்னு சொன்னதே கிடையாது. ஆனா முதல் முறையா சொன்னது பன்னீர்செல்வம். எங்க அப்பா கருணாநிதியினுடைய பக்தர். அவர் எழுதுற வசனங்கள்லாம் படிச்சு காட்டுவாரு. மனோகரா வசனம், பராசக்தி வசனம், இதையெல்லாம் எழுதி படிச்சு காட்டி எங்களையும் அதை ஒப்பிக்க சொல்லுவாரு. நாங்களும் அதை படிப்போம். அதை ட்ரங்க் கூட்டியில வச்சு எங்க வீட்டில் வச்சிருவாரு. நாங்க அதை எடுத்து பார்த்து படிச்சு பழகிக்கிட்டோம். அதுதான் என்னுடைய அரசியல் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அதுல தானே இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு என்பது திமுகக்கு விசுவாசமா தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. அதிமுகவில் இருக்கும்போது அப்படிதான் இருந்தாருன்றீங்களா? அதாவது அம்மா இருக்கிற வரைக்கும் அது தெரியல, இவரால் ஒன்றும் செய்ய முடியல. அம்மாவுக்கு பிறகு இவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கலன்னு ஒண்ணு. நீங்க அம்மாவே ஒரு கட்டத்துல ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல சசிகலா சார்ந்தவர்கள் வற்புறுத்தல்ல இவரை விட்டு வச்சாங்களே தவிர, நீங்க 2016 அம்மா இவருக்கு சீட்டு கொடுக்கல அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இவர் ஒன்றும் அம்மா மனப்பூர்வமா சீட்டு கொடுக்கல. இதே சசிகலா குடும்பத்தை சார்ந்தவங்க கூட அவர் வீட்டில் ரைடு பண்ணாங்க, அது பண்ணாங்க, இதை எடுத்தாங்க, அதை எடுத்தாங்க அப்படின்னு தான் இருந்தாங்க. அவர் அந்த 2016 அவர் தொகுதியை விட்டு வெளியே வந்தாரா? சிரிச்சு பாருங்க. அவர் அந்த தொகுதியை வாங்கிட்டு அதில் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த தொகுதியில இருந்து போட்டிட்டு வெற்றி பெற்றாரே தவிர, அவரை அம்மாவினுடைய உடல்நிலைக்காக உடனடியாக எதுவும் செய்ய முடியாம அதை செஞ்சாங்களா. அம்மா கொஞ்சம் சரிப்படுத்திட்ட பிறகு எல்லாத்தையும் சரிப்படுத்தலாம்னு நினைச்சிட்டு நேரத்துல அம்மா இப்படி ஒரு துர்பாக்கிய நிலையில அம்மாவை இழந்துட்டோம். அதனால அவர் காப்பாற்றப்பட்டாரே தவிர, இவர் அம்மா இப்போ அடையாளம் கண்டுட்டாங்க. இவருடைய அயோக்கியதனெல்லாம் அம்மா கிட்ட எடுபடாமல் போனதுனாலதான் இவர் தென் மாவட்டங்கள்ல சீட்டு ஒதுக்கீடு கூட அவரை வச்சுக்கிட்டு செய்யலையே. இன்னும் சொல்ல போனா அவருடைய ஆதரவாளர்கள் அறியப்பட்டவங்கலாம் சீட்டு தராம தானே பண்ணாங்க அம்மா. இவருக்கே சீட்டு இல்லைன்னு தானே சொல்லி கடைசி நேரத்துல தொலைஞ்சு போதுன்னு கொடுத்தாங்க. அதனால அவர் அவர் நடிச்ச நடிப்பெல்லாம் எல்லாமே அயோக்கியதனம். ரெண்டாவது, இவர் தனக்கு முதலமைச்சர் பதவி இல்லைன்னு ஒண்ணு திமுகவோட போய் கை கொடுக்குறாருன்னா சேர்றாருன்னா, நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு பாருங்க, அவர் இறந்துட்டாரு. புரட்சி தலைவி அம்மா அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டவங்களே தவிர அவர் இவங்க தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அம்மா தான் சொல்லி தலைவர் சொன்னதில்லை. ஆனா அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்க காலத்திலேயே அவர் கூடவே இருந்த ஒரு ஆர் வீரப்பன், அவங்க எல்லாம் அவருடைய அடுத்த வாரிசுன்னு சொல்லி உரிமை கொண்டாடினாங்க. இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவருடைய நல்லது கெட்டது அத்தனையும் பார்த்து வீட்டுக்கு வரவங்களுக்கு உணவு கொடுத்தவங்க புரட்சி தலைவருடைய துணைவியார் ஜானகி அம்மா.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தை கூட அந்த கல்யாண மண்டபத்தை கட்சிக்கு தானம் பண்ணவங்க தலைவர் பேச்சை கேட்டு அம்மா ஜானகி அம்மா. அவங்க களத்துக்கு வராங்க. யார் ஆர் வீரப்பன் அவங்கள கொண்டு முன்னிறுத்துறாரு. அதை எதிர்த்து புரட்சி தலைவி அம்மா களத்தில் நின்று தொண்டர்களோடு நின்று தான் மேலே வந்தாங்க. ஒரு புரட்சி தலைவர் அறிமுகப்படுத்தலைனாலும் புரட்சி தலைவர் கூடவே பயணித்த ஆர் வீரப்பன் சொன்னதை ஏற்கல. புரட்சி தலைவி அம்மா அவர்களும் உடனடியாக ஏற்றுக்கல. அவங்க களத்தில் நின்று போராடி மேலே வந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணத்துக்கு பிறகு அவங்க யாரையும் அடையாளம் காட்டல. அப்போ அவங்க கூடவே இருந்த அவங்க வீட்டில் துணையாக இருந்த சசிகலா அதுக்கான உரிமை கோடுறாங்க. அதை மீறிக்கிட்டு தொண்டர்கள் அந்த நேரத்தில் இதுனாலும் ஒரு அந்த போராட்டத்துக்கு பிறகு தொண்டர்கள்ல இருந்து ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி மேலே வர்றாரு. அப்போ நேற்று வரைக்கும் அம்மா கூட இருந்த சசிகலாவோ அம்மாவால் ரெண்டு முறையோ அதுக்கப்புறம் சசிகலா ஒரு முறை 3 முறை முதலமைச்சராக்கப்பட்ட பன்னீர்செல்வமும் அந்த உரிமை கோரினாங்க. ஆனால் அந்த உரிமை தொண்டர்களால் ஏற்கப்படவில்லை. எப்படி ஜானகி அம்மாவையே தொண்டர்கள் அன்னைக்கு ஏற்றுக்காம அவங்களா விட்டு கொடுத்துட்டு போனாங்களோ அதே நிலை தான் இப்போ அவங்க ஜானகி அம்மா பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டு அவங்க அரசியலில் இருந்து தன்னுடைய பெருமையை நிலைநாட்டிக்கிட்டாங்க. இவங்க தொண்டர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு விரட்டப்பட்டிருக்காங்க. அதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். அதுதான். அதனால இன்னைக்கு ஜானகி அம்மா ஒரு நிரந்தரமான அவங்களுடைய தியாகத்தால் அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க. இவங்க பதவி ஆசை காரணமாக அடிச்சு பணத்தை காப்பாத்துறதுக்கும் இன்னும் பணம் கொள்ளடிக்கிறதுக்கும் திட்டம் போட்டதுனால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னைக்கு விரட்டப்பட்டிருக்காங்க. இல்ல 2-3 தடவை அவர் கெஞ்சினார்ல, என்னை எப்படியே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, அவர் கெஞ்சிறாரு. மன்னிக்க முடியாத அளவுக்கு ஒரு நீ காலில் விழலாம், கையில விழலாம். அவர் போய் அமித்ஷா காலில் விழுறாரு, ஸ்டாலின் காலில் விழுறாரு. அவரை விழாத கால் யாரு சொல்லுங்க? பன்னீர்செல்வம் காலில் விடாத. கடைசியில எனக்கு தெரிஞ்ச தகவல் இங்க வர்றதுக்கு முந்தின நாளையே முடிவு பண்ணிருக்காங்க. நேற்றுக்கு முந்தின நாள். அதுக்கப்புறம் தங்கத்தமிழ்ச்செல்வன் காலில் விழுந்து கதறி இருக்காரு. தங்கத்தமிழ்ச்செல்வம் மன்னிச்சு அவரை சேர்த்ததுக்கு பிறகுதான் அவங்க சேர்த்திருக்காங்க. எந்த தங்கத்தமிழ்ச்செல்வம் அதிமுகவில் மறுபடியும் சேர்றேன்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவரை சேர்த்துக்கலாம்னு சொல்ல தங்கத்தமிழ்ச்செல்வன் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி இவர் விரட்டி அடிச்சாரோ அந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் காலில் விழுந்து கதறி மறுபடியும் திமுகவில் சேர்ந்திருக்காரு. இதை விட கேவலம் தூக்கு போட்டு சாகலாம். உயிரோட இருந்து என்ன சாதிக்க போறீங்க? பதவிக்காக உங்களுடைய கௌரவம், சுயமரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு எது வேணா ஒரு ஈனத்தனமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதனால பன்னீர்செல்வம்னா ஒரு மனிதனாவே பார்க்க முடியாது. இந்த ஒரு ஜென்மத்தை எப்படி அம்மா இவ்வளவு நாள் நம்பி விட்டாங்கன்றத எனக்கு தெரியல. இல்ல அதிமுகவை அழிக்கணும்னு நினைச்சாரு, அதை 2ஆ உடைச்சாரு அப்படின்னா இல்லைங்க. அம்மா நான் உண்மையா இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட போதே இது ஒரு உயிருள்ள இயக்கமாக தான் உருவாச்சு. தொண்டர்கள் உணர்வுகள் உள்வாங்கிய இயக்கம். அதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்துகின்ற பொழுதும் எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு அந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையை போராட்டமாக்கி இந்த கட்சியை ஒருங்கிணைச்சு கட்சியை தொடர்ந்து ஆட்சியில அமர வச்சாங்க. இவருமே அந்த அளவுக்கு கட்சியில 2001 இருந்து பயணிக்கிறாரு. அப்படி இருக்கிறவரு அதிமுகவை உடைக்கணும், அதிமுக செதறணும் அப்படி இதுன்னாங்க. இன்னைக்கு அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு எந்தவித முன் அனுபவமோ எந்தவித ஒரு பெரிய தலைவருக்குரிய இலக்கணமோ, இன்னும் சொல்ல போனா ஒரு ஜனரஞ்சித பேச்சாளரோ இலக்கிய பேச்சாளரோ ஒரு பெரிய சொற்பொழிவாளரோ இல்லை எடப்பாடி பழனிசாமி. ஆனா அவர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த கட்சியினுடைய புரட்சி தலைவி அம்மாவினுடைய சாதுரியமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனிதாபிமானமும்
அண்ணாவினுடைய அறிவாற்றலோ இன்னைக்கு சேர்ந்த ஒரு கலவையா அவர் இருக்கிறாருன்னா நான் பார்க்கறது அவருடைய தனித்துவம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் இது வரைக்கும் அவர் தனித்துவம் என்பது நிரூபிக்கப்படாத ஒன்றாதான் இருந்தது முதலமைச்சர் ஆகிற வரைக்கும். ஆனா இன்னைக்கு அவருடைய அந்த ஆளுமைக்கு இணையா தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவர் தன்னோட ஆளுமை பண்பு அவர்கிட்ட கூடிக்கிட்டே வருது. எப்படியாப்பட்ட சோதனைகளையும் எதிர்கொள்கின்ற மன வலிமை அவர்கிட்ட இருக்கு. எதையுமே இன்னைக்கு சாதாரணமா கடந்து போகிற அந்த ஒரு இயல்பு தன்மை அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு பத்திரிகையாளர்களோ இல்லை அரசியல் எதிரிகளோ எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியாக அதுக்கு பதில் சொல்ற அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவருக்கு முழுமையா இருக்கு. இது எல்லாம் பார்க்க சொல்ல இது ஏதோ யதார்த்தமா அமைஞ்சதுன்னு நான் நம்பல. புரட்சி தலைவி அம்மாவினுடைய அந்த சக்தி அவர்கிட்ட இன்னைக்கு இயக்கிக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். அது மூடத்தனமா நீங்க எடுத்துட்டாலும் சரி, வேற எப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, அவருக்கு ஏதோ ஒரு இவங்க அம்மாவுக்கு செஞ்ச தீமைகள் அல்லது அம்மாவை நம்பி இவங்க ஏமாத்தினது அது எல்லாம் சேர்ந்து அவருக்கு இன்னைக்கு பலமா அம்மா பின்னணியில இருந்து அவரை இயக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். இதுதான் தொண்டர்கள் எல்லாம் பாக்குறோம். ஏன்னா இவங்க பக்கம் உண்மையா இருந்தா நான் கேட்கிறேன், இவர் ஒருங்கிணைப்பாளர். இணைப்பு அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா 2017 இணைப்புலாம் நடந்துச்சு. இணைப்பு அப்போ என்ன அக்ரிமெண்ட்னா, ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கணும், கட்சியை பன்னீர்செல்வம் பார்த்துக்கணும், ஆட்சியில் அவருடைய முடிவு, கட்சியில் இவருடைய முடிவு. அதுதான் நடைமுறையில் சட்டத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அதுதான் ஒப்பந்தம். ஆனால் ரெண்டு பேருக்கும் இவர் இதில் இணைய ஒருங்கிணைப்பாளர், அதில் துணை முதலமைச்சர், அதுலேயும் இதுலேயும் சம பங்கு கொடுத்தாங்க. நான் இது எல்லாமே அப்போ உனக்கு என்ன அதிகாரமோ அதே அதிகாரம் தானே அவருக்கும் கொடுத்தாங்க. இன்னும் கேட்டால் ஆட்சியை விட கட்சி தானே முக்கியம். கட்சியில் பொறுப்பு கொடுக்குறவங்க தானே ஆட்சியில் பங்கேற்க முடியும். அப்போ ஒரு வலிமையான கட்சி உன் கையில் கொடுத்து நீ உன் கூட இருந்தவங்களே இழந்துட்டு கடைசியில் அனாதையை நிற்கிறன்னா, அப்போ உங்ககிட்ட ஆளுமை பண்பு இல்லை, ஆளுகின்ற திறமை இல்லை, நிர்வாகம் இல்லை, இன்னும் சொல்ல போனால் அரவணைக்கிற தன்மை இல்லைன்னு தானே அர்த்தம். நீ எல்லாரையும் எழுந்துட்டு கடைசியில 4 பேரை நீக்க சொல்ல 4 பேர் மட்டும்தான் நின்னீங்களே தவிர, பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன் 4 பேரை வெளியே வர சொல்ல ஒரு தொண்டை வெளியே வந்தானா? இன்னும் கேட்டா வைக்க இல்லாம சொன்னாங்க, தண்ணி பாட்டில வச்சு அடிச்சாங்க, என்னை கொம்பு வச்சு அடிச்சாங்க, என்னை வடி விடாம தடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு கட்சி அதிமுகவுடைய கூட்டத்தில் உன்னை விரட்டி அடிக்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு உன்னை அவங்க தொண்டர்கள் நேற்று வரைக்கும் உன்னை முதலமைச்சராக எடுத்துக்கிட்டு உனக்கு போஸ்டர் ஒட்டின தொண்டை இன்னைக்கு தண்ணி பாட்டில வச்சு அடிக்கிறான்னா, அப்போ அவங்க மனசு எவ்வளவு வெறுப்பா இருந்தா அதை செய்வாங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்க நான் இன்னும் கேட்குறேங்க. நீங்க இவ்வளவு தூரம் பிஜேபி பழி வாங்கிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு சிலர் சொல்றாங்க. பிஜேபி பழி வாங்குச்சுன்னா கூட பிஜேபி இவருடைய பின்னணி என்னன்னு பார்க்கல. மக்கள் செல்வாக்கு இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. தொண்டர்கள் இவர் என்ன சொல்லியிருந்தாரு, தொண்டர்கள்லாம் எங்க பின்னால் தான் இருக்காங்க, தொண்டர் உரிமை மீட்பு குழு, அந்த குழு, கட்சின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்த நீ இது வரைக்கும் அதை எந்த வகையில் நிரூபிச்சிருக்க? இன்னைக்கு உன் தொண்டர் மீட்பு குழு என்னாச்சு? தொண்டர் மீட்பு கழகம்னு மாற்றி கட்சின்னு ஆரம்பிச்சிங்களா, என்னாச்சு? இன்னைக்கு திமுகவில் சேர சொல்ல எத்தனை பேர் சேர்ந்தீங்க? அதானே உங்க கட்சி. அப்போ அவனெல்லாம் நடுத்தொள்ள விட்டேன்னு இருந்தானே, அவங்கள நம்பிக்கை விட்டு உன்னை மந்திரி ஆக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாரையும் நடுரோட்ல விட்டுட்டு நீ போய் திமுகவில் உனக்கு மந்திரி பதவி தேடிக்கிட்ட. இல்லை, இப்போ திமுகவில் சேர்றதுக்கு காரணம் அதிமுகவை பழி வாங்குறதுக்கா? அதிமுகவை பழி வாங்குறதுக்கு இல்லைங்க, ஸ்டாலின் வெற்றி பெற முடியாதுன்றது நம்பிக்கை. ஸ்டாலின் எப்படியாவது வெற்றி பெறணும்னா இவங்களெல்லாம் சேர்க்கணும், அதிமுகவை பலகீனப்படுத்தணும். அதிமுகவை பலகீனப்படுத்தினா இவங்களெல்லாம் நம்ம சேர்த்தா பலமாயிடலான்னு அவர் நினைக்கிறாரு. அது அவருடைய கணிப்பு. இவருடைய கணிப்பு நம்மளை அனாதையா விட்டாங்க, நம்ம சங்கர மடத்துக்கு போக முடியாது, அதனால இது சங்கர மடத்தை விட ஒரு மோசமான வாரிசு அடிப்படையில் இருக்கின்ற ஒரு மடம். இந்த மடத்துல போய் அதான் சொல்லிட்டாரு, இனிமேல் விட்டு நான் என்ன செயல் பண்ணணுன்றது, என்னை வேலை வாங்கிறது
தளபதி ஸ்டாலின்ட்டார்ல. இல்ல துரோகி எடப்பாடி அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன துரோகம்? வேற அங்க ஸ்டாலின்கிட்ட போன பிறகு எடப்பாடி அண்ணன் சொன்னா வந்த நாள்லயே அண்ணன் சொன்னீங்கன்னு போயா வெளியே என்ன அனுப்பிட மாட்டாங்களா? அதாவது துரோகின்னு எடப்பாடியாரை திட்டுறது தானே அவரை கூப்பிட்டு போறாங்க. இல்ல இதை சசிகலாவும் சொல்றாங்க. சசிகலா வந்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க. சசிகலா யார் துரோகின்னா போய் முதல்ல அவங்க நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து ஒற்றுமையை பத்தி பேசுறவங்க. முதல்ல இந்த 3 பேர் ஒற்றுமையா இருக்கு நல்லது. தினகரனும் அவங்க சசிகலா தினகரனையும் தான் துரோகின்னு சொல்றாங்க. ஏன் அந்த தினகரனை தன்னுடைய வாரிசா வந்து துணை பொதுச் செயலாளர் நியமிச்சுட்டு போனாங்க? அந்த குடும்பத்துல இருந்து அவரை தானே நியமிச்சாங்க. அப்போ ஒரு துரோகியை கொண்டு வந்து எதுக்கு நியமிச்ச? இதே திவாகர் வந்து என்ன சொன்னாங்க, என் தம்பியே இல்லை, அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னாங்க. இன்னைக்கு அவரை வச்சுட்டு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதனால சசிகலாவனும் 2021 தேர்தலில் என்ன சொன்னாங்க, நான் அரசியல்ல இல்லை, நான் விலகி இருக்கிறேன், எனக்கு அரசியல் போதும்னாங்கல்ல. அதனால எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த மிடாஸ் கம்பெனி வந்து தொடர்ந்து இயங்கணும். அவங்க சொத்துக்கள்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொத்துக்கள்னு சொன்ன உடனே தான் அது ஞாபகம் இருந்துச்சு. இவரு பன்னீர்செல்வம் மேலையும் ஊழல் வழக்கு இருக்கு, அதை ரத்து பண்றதாமோ லஞ்ச ஒழிப்புத்துறை அது நாங்க விடுவிக்கிறோங்கிற மாதிரியும் திமுக ஒரு அதெல்லாம் இனிமேல் பட்டு திமுக மேல இருக்க வழக்கே அவங்க திரும்ப பெற முடியாது. அதுக்கெல்லாம் நீதிமன்றம் இருக்கு. இனிமேல் பட்டு எல்லாம் விட மாட்டாங்க. இவரு எனக்கு கிடைச்ச ஏதோ ஒரு கட்டுமான நிறுவனத்துல மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்துருக்காரு. அந்த பணத்தை வாங்கி தர்றதா சொன்னாங்க. அது அந்த கட்டுமான நிறுவனம் பேரை சொன்னா நல்லா இருக்காது. சரி, அவங்க ஏதோ இது ஒண்ணு இவரு அது ஒருத்தர்கிட்டே தான் கொடுத்துருப்பாரு. அவர் எல்லார்ட்டையும் கொடுத்துருப்பாரு. அதிமுக தொண்டனை தவிர மற்ற எல்லார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்தாருன்னு தான் சொல்றாங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.